சாம்சங் அவங்களோட ஏ சீரியஸில் A17 5G அப்படிங்கிற புது ஸ்மார்ட் ஃபோன் இப்போ அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குது அண்ட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஃபோன் கன்சிடர் பண்ணி பார்க்கலாமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம டிசைனில் ஸ்டார்ட் பண்ணலாம். டிசைன் பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக ஏ சீரியஸில் என்ன கொடுக்காங்களோ கிட்டத்தட்ட சிமிலரான டிசைன் தான் இங்கேயே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. டிசைன் சிம்பிளாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த டிசைன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இல்லை உங்களோட ஒப்பீனியன் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். A17 சைஸ் பொறுத்த வரைக்கும் 6.7 inches இங்கே ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் சாம்சங் என்ன மென்ஷன் பண்ணுறாங்கன்னா இன்ஃபினிட்டி யூ சூப்பர் AMOLED அப்படிங்கிறாங்க. இந்த இன்ஃபினிட்டி யூனா ஒன்றும் இல்லை, இது வந்து பஞ்சுவல் கேமரா கிடையாது, வாட்டர் ட்ராப் நாட்ச், அதாவது பழைய மாடல் மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ அதனால் இங்கே வந்து இன்ஃபினிட்டி யூன்னு சொல்கிறாங்க. மற்றபடி இது வந்து வெறும் வாட்டர் ட்ராப் நாட்ச் தான் உங்களுக்கு. அண்ட் இந்த டிஸ்பிளேக்கு உங்களுக்கு 90 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. கூடவே உங்களுக்கு கார்னிங்கோட கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் விக்டர்ஸ் கொடுக்க ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸ்க்ராச்சஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இந்த கார்னிங் கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த ஃபோன் யூஸ் பண்ணியிருக்குது ப்ராசரை பொறுத்த வரைக்கும் இங்கே சாம்சங்கோட ஓன் ப்ராசரான Exynos 1330 SoC யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராசர் எந்தளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா MediaTek Dimensity 6300 எந்தளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுமோ கிட்டத்தட்ட சிமிலரான ஸ்பெசிஃபிகேஷன் தான் இங்கேயும் பர்ஃபார்ம் பண்ணணும். ரெகுலர் டே டு டே யூசேஜுக்கு பெரிய லெவலில் எந்தவித இஷ்யூஸ் இருக்க போகிறதில்ல. கேமிங் போகிறீங்க அப்படின்னா நிறைய லேக்ஸ் தெரியக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது உங்களுக்கு. அண்ட் இந்த ப்ராசரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 8GB வரைக்கும் RAM ஆப்ஷனும் 256GB வரைக்கும் ஸ்டோரேஜ் ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் இங்கே Android 15 ரன் ஆகுது. இதுக்கு மேலே சாம்சங்கோட ஓன் UI ஆன One UI வெர்ஷன் 7 அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. சாம்சங் என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா 6 வருஷத்துக்கான மேஜர் OS அப்டேட்டும் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. சாம்சங்களுக்கு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா அவங்க ஹார்ட்வேர் எந்த அளவுக்கு மோசமாக இருந்தாலுமே சாஃப்ட்வேர் சைடு அவங்க லாங் லாஸ்டிங் கொடுக்குறாங்க. இந்த ஃபீச்சர் பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் 50 மெகாபிக்சலுக்கான ப்ரைமரி ஷூட்டர் அண்ட் மற்ற 2 கேமரா கொடுக்காமலே இருந்திருக்கலாம். செகண்டரி சென்சர் 5 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட். ஜென்ரலாக அல்ட்ரா வைடில் உங்களுக்கு பெரிய லெவல் டீட்டெயில்ஸ் இருக்க போகிறதில்ல. இங்கே 5 மெகாபிக்சல் கொடுக்கும்போது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. அண்ட் தேர்ட் ஷூட்டர் தேவையில்லாத 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அடிஷ்னலாக ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரான்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு 13 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஃபோனு பேட்டரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 5000 mAhக்கான பேட்டரி, இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 25 வாட்ஸ்க்கான ஒயர்டு சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேட்டரி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு அதிகமான கெப்பாசிட்டி பேட்டரி வேணுமா, இல்லை ரெகுலர் ஸ்டாண்டர்ட் 5000 mAh பேட்டரி போதுமா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடிஷனல் அந்த ஃபோனுக்கு 5G சப்போர்ட் இருக்குது, ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 இருக்குது. அண்ட் கூடவே சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. அண்ட் அடிஷனலாக IP ரேட்டிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு IP54க்கான டஸ்ட் அண்ட் ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டும் இருக்குது. ஃபைனலாக இந்த ஃபோனோட ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் பேஸ் வேரியண்ட் உங்களுக்கு 6GB RAM 128GB வேரியண்ட் உங்களுக்கு 18,999க்கும், 8,128 உங்களுக்கு 20,499க்கும், அண்ட் 8,256 உங்களுக்கு 23,499க்கும் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஃபோன் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது ஓவர் ப்ரைஸ் மாதிரி தான் இருக்குது. சப்போஸ் நீங்கள் ஒரு ஹார்ட் கோர் சாம்சங் லவர் அப்படின்னா மேபி இந்த ஃபோன் உங்களுக்கு ஒர்க் ஆகலாம். அண்ட் இந்த ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ப்ரைஸில் இந்த ஃபோன் கன்சிடர் பண்ணுவீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.